Welcome friends. First of all, I want to thank you all because ஒரு சின்ன சேனலாக இருந்தாலும் என்னோட வியூவர்ஸ் கம்மியாக இருந்தாலும் எனக்கு வந்து என்னோட வீடியோ பார்க்குறவங்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க என்னோடய வீடியோவை. கண்டினியூஸாக திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவிலையும் ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு ரிவ்யூவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த முறை நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ரியல்மி பேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரியல்மி பேட் பார்த்தீங்கன்னா இது என்னோடது இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோடது. ஸோ அவன் வாங்கி ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணுறான். ஸோ நான் ஒரு வீக் பிஃபோர் அவன் வீட்டுக்கு போயிருந்தப்போ காமிச்சேன், எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ தென் நான் அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வந்து ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பிஃபோர் யூ ஆல் நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அன்பாக்சிங்கில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா அவர் வாங்கியிருக்காரு. எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 17,999க்கு வாங்கியிருக்காரு. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தென் வாங்கும்போது இப்படி தான் ஒரு கவரில் இருந்துச்சு ஐபேட். தென் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று. தென் அதோட சி டைப் யூஎஸ்பி அண்ட் சார்ஜர் கேபிளாக கொடுத்துருந்தாங்க. தென் அதோட யூசர் மேனுவல் புக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அன்பாக்சிங்கில் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, சார்ஜர் தென் யூசர் மேனுவல். தென் இதோட கான்ஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தாவே தெரியும். இதில் கான்ஃபிக் நல்லாவே போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதில். ஸோ இதில் வந்து ஹெலியோ G80 கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பேட்ரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 7100 mAh. திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் டிவைஸ். இது போதும். ஆக்சுவலி ஒரு டேபுனா கண்டிப்பாக இவ்வளோ ஒரு 7000 mAh இருந்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேக்கப் இருக்கும், பேட்ரி பேக்கப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரியான டேப் வந்து மூவிஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தட் இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் மூவியை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சார்ஜ் இருக்கணும், டிவைஸ் ஹீட் ஆகாமல் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது அது எல்லாமே தாண்டி நல்லா இருக்குது. ரெண்டாவது திங் பார்த்தீங்கன்னா இது 4GB ரேம், 64GB தான் ஹை எண்ட் வெர்ஷனே இதில். ஸோ இது வந்து என்னதான் இவங்க வந்து கேமிங் ப்ராசஸர் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4GB தான் ரேம் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்ஸி இந்த அவங்க கொடுத்துருக்க இதில் பார்த்தீங்கன்னா 64GB அண்ட் 4GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதோட எம்ஆர்பி ப்ரைஸ்னால் 29,999 போட்டிருக்காங்க. பட் நாட் அப்படி இல்லை. இப்போ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு கிடைக்குதுன்னா சம் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் குரோமா தென் ஹேவ் சீன் சம்வேர் இன் ஃப்ளிப்கார்ட்டுன்னு நினைக்கிறேன் 16,000க்கே பை பண்ணலாம். பட் நீங்கள் கடையில் பை பண்ணும்போது நீங்கள் அடிஷ்னலாக வாங்க வேண்டிய அந்த டெம்பர்ட் கிளாஸ் தென் அந்த பவுச்சு எல்லாமே கடையில் ஃப்ரீயாக வருது. ஸோ உங்களோட லோக்கல் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம பே பண்ணணும், பட் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் இப்போது டிவைஸை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்லிக்கான அழகான ரொம்ப அந்த பேக் சைட்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக நல்ல ஒரு கேவியாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிவைஸ் பார்க்குறதுக்கே. ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி கேம் யூஸ்வலாக வந்து மேலே வரும், பட் இதில் இங்கே சைடில் கொடுத்துட்டாங்க, மேலே கொடுத்துட்டாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆனிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ஸ்டார்ட் ஆகிடுது. லெட்ஸ் சி. ஸோ வேறு என்னெல்லாம் இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம், உங்களுக்கு கையில் வச்சு கேமிங்க்கெல்லாம் சரி வராது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அது ஓகே தான், பட் டேபுன்னு போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேமராவும் பெரிய கிளாரிட்டிலாம் இல்லை. டேபில் கேமரா எதிர்பார்க்க முடியாது. வி ஆல் நோ வெரி வெல் அபவுட் தட். ஸோ மற்றபடி இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மை ஃப்ரெண்ட், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம எதுக்குன்னா யூடியூப் யூசர்ஸ், தென் மெயினாக பிஸ்னஸ் ப்ரப்போசல் யூஸ் பண்ணுறவங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பெயிண்டர் ஆகட்டும், ஒரு பெயிண்டிங் கம்பெனி வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், தென் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், எனி அதர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த டேப் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா இது 10.3 வைடு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நல்ல டிஸ்பிளே. ஸோ இதில் அவங்களோட பிஸ்னஸ் ப்ரப்போசல் எல்லாம் நல்லாவே ஸ்க்ரோல் அப் பண்ணி காட்டலாம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மூவி ஹாட்ஸ்டார் இந்த மாதிரியான ஆன்லைன் மூவிஸ் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டிவைஸ். ஹீட் ஆகலை. நான் 2 மூவி பார்த்தேன் கண்டினியூஸாக, பேக்கப் இருந்துச்சு. ஒரு கண்டினியூஸாக நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 ஹவர்ஸ் தான் இதில் கிடைக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை.
அவ்வளோதான். பட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸ் வரைக்குமே வருது. ஏன்னா வைஃபை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் டுவல் சிம் நெட்வொர்க்கு. 2 சிம் போட்டுக்கலாம் இதில். இதோட கான்ஃபிக்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அபவுட் டேப் வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ப்ராசஸர் மீடியாடெக் ஆக்டோ கோரு. இது வந்து கேமிங் ப்ராசஸர் ஆக்சுவலி. பட் வந்து இந்த டிவைஸில் இது யூஸ் பண்ணது வேஸ்ட். பிகாஸ் தே ஹேவ் கிவன் ஒன்லி 4 GB ரேம். 4 GB ரேம் வந்து எப்பயுமே நமக்கு பத்தாது ஒரு கேமிங் பண்ணும்போது. 2 ஐஎம்இஐ ஸ்லாட் இருக்குது. 2 சிம் நீங்கள் போட்டுக்கலாம். தென் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இது போடல, நீங்கள் வீட்டோட வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். நீங்கள் டபுள் ஸ்லாட்லேயும் சிம் போடும்போது உங்களோட பேட்ரி வந்து ரொம்பவே ட்ரெயின் ஆயிரும். அது யூஷுவல் தான். மற்றபடி இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எஸ்டி கார்டு போட்டுக்குங்க. இதோட டிவைஸோட ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு கார்டு போட்டிங்கன்னா மீடியாவை எல்லாம் தூக்கி கார்டில் போட்டிங்கன்னா இந்த டிவைஸ் ஸ்பீடு இருக்கும். மற்றபடி இதோட பேட்ரி பேக்கப் இந்த பாருங்கள், 3 டேஸ் ஆச்சு இதோட லாஸ்ட் ஃபுல் சார்ஜ் பண்ணி. பட் ஸ்டில் இட்ஸ் கேரியிங் 69% ஆஃப் சார்ஜ். 69% சார்ஜ் 3 நாள் ஆச்சு. பட் ஸ்டில் இது ஒர்க் ஆகுது. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணுக்காக தான் மறுபடியும் பாக்ஸில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே திரும்பி பேக் பண்ணிட்டேன். மற்றபடி டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணலாம். உங்கள் கிட்ஸுக்கு ஸ்டடீஸுக்கு நல்லாயிருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் இப்போ வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பர்சன்ஸுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறவங்க தைரியமாக இது வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப ஸ்லிம்மாக, பார்க்க அழகாக, உங்களுக்கு கொஞ்சம் எட்ஜியாக இருந்திருக்கலாம். இன்னும் இந்த டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ் யூஸ்வல் மற்ற சோஷியல் மீடியாஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓகேவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒரு ஆப் ஒன்று போட்டிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை போடுறதுக்கு டேட்டா கொஞ்சம் நாள்னால நான் அதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்க முடியல. பட் மற்றபடி ஓகே தான். அந்த கேமிங் விளையாடும்போது ஸ்டக் வருது அப்பப்போ. சம்டைம் இந்த டிவைஸில் ஸ்டக் இருக்குது. ஸோ கேமிங்க்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. நீங்கள் ஒரு ஜென்ரல் பர்பஸ், ஒரு ஸ்டடீஸ்க்கு, வீட்டில் இருக்கவங்க ஒரு மூவி பார்க்குறதுக்கு, மற்றபடி சாதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசலுக்கு உங்களோட ஃபைல்ஸு, டாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல டிவைஸ் இது. மற்றபடி இதில் பெருசாக அவர் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ தட் இது ஸ்பீடாக இருக்குது. இனிமே சில மீடியா அந்த பாருங்கள், மீடியா சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் லைக் கேமிங், இல்லை ஒரு ஃபோட்டோ எடிட்டர், ஒரு வீடியோ எடிட்டர் இந்த மாதிரி போட்டு ரன் பண்ணும்போது தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அது போட்டோம்னா உடனே பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுது. ஸோ அந்தளவுக்கு இல்லை. இது ஒரு லைட் யூஸுக்கு உண்டான டேப்லெட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் நார்மலாக வீட்டில் இருக்கிற உங்களுக்காக இந்த டேப் ஓகே. மற்றபடி ஹெவி யூஸுக்கு இது ஆகாது. ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இஸ் அ பெயிண்டர். ஸோ இவர் வந்து ஏஷியன் பெயிண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலுக்காக இது யூஸ் பண்ணுறாரு. நல்லா இருக்குது. 18,000 இந்த டேபுக்கு கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 18,000ன்றது இந்த டேபுக்கு ஒர்த்து தான். பட்டு நீங்கள் வந்து இதை ஆன்லைனில் வாங்கினா 16K கிடைக்குது. பட் வந்து அடிஷ்னல் அக்சசரிஸ் நீங்கள் எப்படியும் வாங்கி தான் ஆகணும். அதுக்கு ஆன்லைனில் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,500 ஆகுது இதுக்கு கேஸ் மட்டும். அதுக்கு நீங்கள் டெம்பர் கிளாஸு, தென் இதோட கேஸு எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு 18 போது உங்கள் லோக்கல் ஸ்டோரில் வந்து இன்னும் கம்மியாகவே நீங்கள் வாங்க முடியும். ஸோ லோக்கல் ஸ்டோரில் வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா சச் அ ஒண்டர்ஃபுல் டிவைஸ். நீங்கள் வந்து ரியல்மி பேடு தாராளமாக வாங்கலாம். ஈவன் நான் என்னோடய ஐபேட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸை பார்த்துருந்தா டெஃபினட்டாக நான் இந்த டிவைஸ் தான் வாங்கியிருப்பேன். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். நம்மளோட பிஸ்னஸ் யூஸுக்கு தாராளமாக இது எனஃப்னு தான் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு பை ஐபேட் ஆர் மோர் தென் 20,000 சாம்சங்கில் ஏதாவது பார்க்குறீங்கன்னா பெஸ்ட் இதை வாங்கிக்கிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்